மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல் தற்போது காஷ்மீரை போன்று காட்சியளிக்கிறது. வழக்கமாக டிசம்பர் மாதத்தில்தான் அதிக பனிப்பொழிவு இருக்கும். கடந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி 7 டிகிரி வரை வெப்பநிலை குறைந்தது. ஆனால் தற்போதோ 0 டிகிரியை தொட்டுள்ளது. அப்சர்வேட்டரி பகுதியில் ஜனவரி 2ஆம் தேதி 0 டிகிரியை தொட்டுள்ள வெப்பநிலை -, டிகிரியையும் தொடும் வாய்ப்புள்ளதாக அறியப்படுகிறது. பச்சை நிற பட்டாடை போர்த்திய புல்வெளியோ இன்று வெண்ணாடை போர்த்தியுள்ளது. அந்த அளவு பனி. காலை நேரம் 8 மணி 9 மணியை தொடும் பொழுது காதலாய் கசிந்துருகுகிறது பனி. காதலனை தேடும் ஏக்கத்தில் காத்திருந்தது போல் சூரிய வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்தால் அப்படியோர் இயற்கை மாற்றம். இதை காணும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கோ கொண்டாட்டம், உள்ளூர் விவசாயிகளுக்கோ திண்டாட்டம். பனியில் கருகுகிறது பயிர்கள். பாத்திரத்தில் பிடித்து வெளியில் வைக்கும் நீர் கூட பனிக்கட்டியாய் மாறும் அவல நிலை. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் விவசாயம் கடுமையான பாதிப்பை சந்திக்கும். கஜா புயலின் பாதிப்பு மாறும் முன் பனியின் தாக்கம் அதிகரித்ததால் விவசாயிகளுக்கோ பெரும் பாதிப்பு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் இப்படியோர் பனிப்பொழிவு நிகழ்ந்ததென தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெருப்பிற்கும் மனிதனுக்குமான தூரம் 3 அடிதான் என்றால் பாருங்களேன் குளிரின் நிலையை. மதியம் 2 மணி வரை வெயில் அடித்தாலும் 2 மணிக்கு மேல் குளிர் அதிகரித்து நள்ளிரவை தழுவும் பொழுது எலும்புகளையும் ஊடுருவுகிறது பனிக்குளிர். பனிவிழும் இரவு, பனிவிழும் இரவு பாடல் பாடத் தோன்றாதோ ரசிப்பவர்களுக்கு மட்டும். அதிகாலையில் நீலவானில் கோலமிட்டார் போல் இருக்கும் மூடு பனி உச்சி நேரமாகும் போது கழுவி எடுத்தது போல் தெளிவான வானமாய் காட்சியளிப்பது பார்ப்பதற்கே கொள்ளை அழகு. வெயிலின் தாக்கம் தாங்காமல் பறவைகள் கூட ஓய்வெடுக்கும் மௌன நிலை. நேரம் சற்று நெருங்குகிறது. மாலை 5 மணிக்கு சத்தமிடும் பறவைகள் சற்றே நேரத்தில் நிசப்தமாகி விடுகின்றன. 6 மணி தாண்டும் முன் குளிரின் தாக்கம் தாங்காமல். இது கோடையின் இன்றைய நிலை. தினம் ஒரு மாற்றமாய் மரங்கள் பசுமை குன்றினாலும் காய்ந்த இலைகளை பூசி மெழுகினார் போல் பச்சை இலைகள் மழை வருமா, வரம் தருமா என்ற ஏக்கத்தில்.